ஓகே, கிளம்பியாச்சுங்க. இது என்னது? எழில்மிகு கொல்லிமலை உண்மை இனிதே வரவேற்கிறது அப்படின்னு ஒரு போர்டை போட்டு வச்சுருக்காங்க. ஏப்பா நீங்கள் பண்ணுற சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குப்பா. அதாங்க, ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியதான். முன்னாடி போகிறது என்னன்னு பார்த்தீங்களா, பிளாக் ஸ்குவாடோட மெம்பர்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் 2-3 பேர்த்தில் ஆரம்பித்த பிளாக் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 மெம்பர்ஸ் ஒரு ட்ரிப்புக்கு ரெடியாகி கிட்டத்தட்ட பிளாக் ஸ்குவாட் குரூப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 37 மெம்பர்ஸ் ப்ளஸ் இருக்கும். டு பி ஹானஸ்ட், வி ஆர் ப்ரவுட் டு திஸ் மூமெண்ட். ஏன்னா நான் அதிகமாக இல்லைனாலும் நம்ம மெம்பர்ஸ் வந்து அவ்வளோ வந்து டெடிக்கேட்டடாக இருந்து இவ்வளோ பெரிய குரூப் ஓப்பன் பண்ணி இந்த குரூப்போட ரைடு ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய விஷயந்தான். எத்தனை யூடியூபர்ஸாக இருந்தாலும் இல்லைனாலும் பசங்களாக சேர்ந்து ஒரு வீக்கெண்ட் இல்லை பார்த்திங்கன்னா மந்தில் ஒரு பார்ட் ஆஃப் டைம் எடுத்து அங்கே வந்து ட்ரிப் போய் என்ஜாய் பண்ணுறது. ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த குரூப் வந்து ஓப்பன் பண்ணிச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் ஸ்குவாட் தான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு எனக்கு ப்ரௌட் மூமெண்ட். ஆஸ் ஒன் ஆஃப் த பிளாக் ஸ்குவாட் மெம்பரில் நானும் வந்து இதை வந்து கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. முன்னாடி ஒரு ஆர்கனைசர், பின்னாடி ஒரு அசிஸ்ட் பண்ணி நம்ம நீட்டாக நம்ம மெம்பர்ஸாக சேஃபாக நம்ம இதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது ஒரு பெஸ்ட்டான திங். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி வர்றாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லா ப்ரொசீஜர்ஸும் கொடுத்து செக்யூர் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் விடணும். அதை நாங்கள் கரெக்டாக பார்ப்போம். ஏன்னா நான் மூர்த்தி மோட்டோபு நாங்கள்லாம் தான் சீனியர் மெம்பர்ஸ். இதில் ஆக்சுவலாக அவர் தான் அந்த குரூப்போட ஹெட்டு. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணார். அதே போல் நாங்கள் ரைட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அந்த பிளாக் ஸ்குவாடே ஓப்பன் ஆச்சு. ஓகேங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போ நாமக்கல் நோக்கி போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் தான். காலையில் ஒரு 6:30 7 o'clock அங்கே ரீச் ஆகிடலாம், கீழே ரீச் ஆகிடலான்னு ஒரு பிளான். பட் மோர் ஆர் லெஸ் நம்ம வந்து ஒரு பக்கத்தில் ரீச் ஆகிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் அங்கே பாருங்க நம்ம மெம்பர்ஸ் ஒரு எப்படின்னா ஒரு பட்டாளம் அப்படி போயிட்டுருக்கு. கரெக்டாக கைட் பண்ணுறாருங்க வரதா ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி போனார். அப்படியே நான் வந்து என் டிஸ்பியூட் பண்ணி நான் பின்னாடி வந்துட்டேன். நான் எத்தனை நேரம் கைட் பண்ணிட்டு வந்தேன், நீ அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிப்பார். ஸோ இதுதான் எங்களோட யூனிட்டியுமே. ஏன்னா ஒரு இடத்துல யாரும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் எப்போவுமே எடுத்துப்போம். இப்போ நாங்கள் அது கரெக்டாக இது பண்ணிட்டு அவங்கள பேக்கில் விட்டுட்டு நாங்கள் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். ஓகே, கிளம்பியாச்சுங்க. இது என்னது? எழில்மிகு கொல்லிமலை உண்மை இனிதே வரவேற்கிறது அப்படின்னு ஒரு போர்டை போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து உள்ளே தான் போகிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்த ஒரு டைம் லிமிட், ஒரு பக்கெட் லிஸ்ட்டுன்னு வைங்களேன். ஏன்னா இது வந்து பெருசாக நான் எப்படி சொல்கிறது, இது பண்ணதே இல்லை. எப்படியாவது ட்ரை பண்ணலான்னே பண்ணதில்லை. பட் வந்து இப்போ இந்த டைம் வந்து நம்மளுக்கு ஒரு லக்கியாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்து கரெக்டாக போயிட்டு வரதான் நம்மளுக்கான பெட்டர் திங். இன்னும் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் தான் கரெக்டாக இல்லை. இங்கே ஒன்று இருக்குது, அது ஒரே ஒரு ரூமாக தான் இருக்குது. அதில் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். எங்கே போகிறது? அங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஏய்
இது என்ன இத்தனை ஆரம்பி வந்துட்டு இருக்கு. 1 2 4 5 இந்த வண்டி இன்ட்டு உள்ளதுதான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆ இல்லாட்டி அட்லீஸ்ட் மேலே இங்கே இருக்கிற டைமுக்கு மேலேயே போயிடலாம். அதான் சொல்கிறேன். ஏ மோட்டோ ஏ வா போய்க்கலாம் வா அங்க மேல ஒரு மேலேயே போயிடலாம். நிற்கவே முடியாதங்க. ஏப்பா நீங்க பண்ற சாகசம் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குப்பா. பின்னாடி போச்சு. ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிரும். இப்பதான் ஆன் பண்ணி விட்டேன். 1 நிமிஷத்துல ஆஃப் ஆயிருண்டா. ஆமா ப்ரோ போலாம் போலாம் போலாம். டேய் இறங்கு டேய் தம்பி டேய் கர்கன்சி ஓடிச்சோ வா நான் கட்ட எடுத்துக்கலாம். எப்படி போற நேரமா வா ப்ரோ எடுத்தாச்சு வாங்க. இந்த மாதிரி பாத்ரூம் போய்ட்டு இருக்கா இல்ல க்ளவுஸ் ஆறும் பாத்ரூம் போய்ட்டு இருக்கா. சரி நான் அங்கே போய் பார்க்குறேன். செம்ம அடிச்சிட்டு இருக்கா. போலாம் போலாம் போலாம். கொண்டையூசி வளைவுகளும் கொல்லிமலை கொண்டாட அழைக்கிறது. ப்ரோ எத்தனை பெண் இருக்குன்னு தெரியுமா? 49 37 அதான் தெரியும். இல்லை இங்கேயே கீழே போட்டிருப்பாங்க பார் போட்டு இத்தனைக்கு இத்தனைன்னு. சரி விடுங்க விடுங்க போகலாம். வரட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவனுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி. நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் மேலே போக சூப்பராக இருக்குங்க. இன்னும் நல்லாயிருக்கு. நாமக்கல் வனசரகம் வா 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 செம்மையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன் சாமி. சீரியஸாக நான் இங்கே வந்து வால்பாறையெல்லாம் நிறைய பேர் விளாக் போட்டிருக்காங்க. ஆனால் கொல்லி ஹில்ஸ் வந்து பெருசாக போட்ட மாதிரி எனக்கு தெரியல. நான் அதிகமாக பார்க்கவும் இல்லை. பட் வேறு லெவலில் இருக்குங்க. அல்டிமேட்டான ஒரு பிளேஸு. இங்கே பாருங்க காரவல்லி வனத்துறை வன முகாமாக போட்டிருக்காங்க. அந்த ஒரு மூங்கிலோட எஃபெக்டும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில்னஸ். காலையில் இப்போ பார்த்திங்கன்னா 7:30 ஆக போகுது. செம்மையான ஒரு டச் ஃபீல்னு வைங்களேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. நாங்கள் பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக உள்ளே போயிட்டுருக்கோம். வேறு ஒரு 50 ஸ்பீடு தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வண்டி வேறு ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டிக்கணும். ஆரப்பளீஸ்வரர் அப்படின்னு ஏதோ போட்டிருந்தது. பட் அதுக்கு மேலே எனக்கு என்னென்னு படிக்க முடியல. இங்கே பாருங்கள் மரம்லாம் உடஞ்சி கிடக்குது. ஓகே காய்ஸ் நம்ம வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏமாசி கெட்டின் டூ மறுபடியும் வந்து பழைய ஃபார்முக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா ட்ரிப் ஃபார்ம் வந்து நம்ம கடைசி 2 ட்ரிப்பு அடிக்கவே இல்லை. ஸோ இந்த டைம் வந்து நம்ம ட்ரிப் ஃபார்ம் எடுத்தாச்சு. நம்ம இனி வந்து மேலே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். விளாக்ஸும் வந்து ஃபுல்லாக எடுக்கிறது தான். ஏய் நம்ம தோஸ்தெல்லாம் இருக்காங்க பாருங்க.
காலையிலே ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க, டியூட்டி ஆரம்பிச்சிட்டு ஜாலியாக இருக்காங்க. நம்ம இன்னும் டியூட்டி ஆரம்பிக்காமே இருக்கோம். பின்னாடி நம்ம ஸ்குவாட்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 வண்டி தெரியுது, அதுக்கு மேலே வண்டியை பார்க்க முடியல, பார்க்கணும். வண்டி லைட்டாக வாபிளிங் இருக்குங்க, வேறு வழியே இல்லை. வாபிளிங் இருந்தாலும் போய்கிட்டே தான் இருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் எத்தனையோ ஹேர்பின் பென் 37 ஹேர்பின் பென்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் அப்ராக்சிமேட்டாக தான் தெரியும், அக்யூரேட்டாக தெரில. ஒரு ஃபஸ்ட்டு ஹேர்பின் பென் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிலே 1 பார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதையே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, வாங்க போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ என்னோடய ஒரே ஒரு பயம் ப்ளஸ் வந்து 70 ஹேர்பின் பென்ட்டுங்க. 70 400 மீட்டர் சி லெவலுக்கு மேலே போக போகிறோம். 1/2 கிலோமீட்டர் மேலே நம்ம வந்து இப்படி மட்டும் போக போகிறோம். அடே, யாரோ கால் பண்ணுறாங்க. சொல்லு பியாம். இப்போ தான் கரெக்டாக ஏறுறோம் ஆர்ச்லேருந்து. சரி, மேலே போயிட்டு கூப்பிட்றேன். ஒரு 2 மணி நேரம். சரி, நான் மேலே போயிட்டு கூப்பிட்றேன். சரிடா. மை பிரதர். ஓகே, ஈஸியாக ஏறதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா டயர் லெவலும் எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஓகே. ஃபுல்லாக நல்லா இருக்குங்க, செம்மையான பிளேஸ். அதெல்லாம் மரணத்தனமான பிளேஸ். இப்போ 3வது ஹேர்பின் பெண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா இதே போல் நிறைய ஹேர்பின் பெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் மோஸ்ட் டேஞ்சரஸ் பாத்துன்னு சொல்ல முடியாது, டேஞ்சரஸ் வே டு ஓவர்டேக். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர்றது தெரியாது, பிரேக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது ஆப்போசிட்டில் வரவங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி போனால் தான் உண்டு.